நீங்க சாதாரணமாக ஒரு பழக்கத் தோஷத்துல செய்யற ஒரு சின்ன தவறு, அதாவது ஒரு சின்ன கோபம், இல்லனா ஒரு சின்ன பொய், நாளைக்கு 100 மடங்கு பெரிதாகி உங்க முன்னாடி விஸ்வரூபம் எடுத்து நின்னா எப்படி இருக்கும்? ம். நினைத்து பார்க்கவே கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கு. ஆமா, கண்டிப்பா. இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயமும் இத பத்தி தான். கற்கும் ஆர்வம் உள்ள உங்கள இந்த ஆழமான ஆய்வுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம 24-3-2026 தேதியிட்ட ஒரு ஆன்மீக மூல உரைய, அதாவது முரளிய பகுப்பாய்வு செய்ய போறோம். ஆமா. இதுல நெறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா அதிகப்படியான தகவல்களால உங்கள சோர்வடையச் செய்யாம ரொம்ப முக்கியமான தத்துவங்கள மட்டும் நம்ம பிரித்தெடுத்து பேசப் போறோம். சரியா சொன்னீங்க. சரி, இத விரிவாக பார்ப்போம். இந்த உரை பாத்தீங்கன்னா, அன்றாட வாழ்க்கையில ஆன்மீகத்தை எப்படி பின்பற்றுவது, அகங்காரத்தோட நுட்பமான ஆபத்துகள், கர்மா எப்படி 100 மடங்காக பெருகுகிறது, அப்புறம் கடவுள் எங்கும் நிறைந்தவர் அல்ல அப்படிங்கிறதுக்கான தர்க்க ரீதியான வாதங்கள், இது எல்லாத்தையும் முன்வைக்குது. நிச்சயமா. இந்த உரைய படிக்கும்போது எனக்கு தோண ஒரு விஷயம் என்னன்னா, இது வெறுமனே என்ன செய்யணும் அப்படின்னு மட்டும் கட்டளையிடல. ஹோ, அப்புறம் வேற என்ன சொல்லுது? அதாவது ஒரு செயல நாம ஏன் செய்யணும் அப்படிங்கிற பிரபஞ்ச காரணங்கள, அதோட அடிப்படை இயங்குமுறைய ரொம்ப அமைதியாவும் ஆழமாவும் விளக்குது. அதுதான் இதுல ரொம்ப சிறப்பு. கண்டிப்பா. இப்போ உலகை துறந்து காவி உடை அணிந்து காட்டுக்கு செல்லணும் அப்படிங்கிற ஒரு பொதுவான ஆன்மீக பார்வை நம்ம கிட்ட இருக்கு இல்லையா? அதை இந்த உரை முற்றிலுமா உடைக்குது. ஆமா, நிஜ வாழ்க்கையோட குழப்பங்களுக்கு மத்தியில எப்படி ஆன்மீகத்தை கடைபிடிக்கிறது அப்படிங்கறத இது ரொம்ப அழகா சொல்லுது. எனக்கு இது எப்படி தோணுதுன்னா நாம சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துற மாதிரி இருக்கு. அதாவது உலகத்தோடு தொடர்புல இருக்கணும், ஆனா அந்த மாயா வலையில முழுமையா மூழ்கிடக்கூடாது. ரொம்ப சரியான ஒரு ஒப்பீடு. இந்த கருத்தை விளக்குறதுக்கு இந்த மூல உரையில கூட ஒரு அருமையான உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு. தாமரமலர் உதாரணம் உங்களுக்கு தெரியும்ல? ஆமா. தாமரை சேற்றில் இருந்தாலும், தண்ணீர் அதன் மேல் அலைமோதிக்கொண்டே இருந்தாலும் அது நனையாததானே? அதேதான். இதுல ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னன்னா, எல்லையற்ற தந்தை யாரையும் அவங்க குடும்பத்தையோ அல்லது கிரகஸ்த வாழ்க்கையோ விட்டுட்டு வரணும்னு கட்டாயப்படுத்துறதே இல்ல. அது ஒரு பெரிய ஆறுதலான விஷயம். ஏன்னா எல்லாராலும் காடுகளுக்கு போக முடியாது. நிச்சயமா. குடும்ப வாழ்க்கையில இருந்தபடியே இந்த இறுதி பிறவியில தூய்மையா இருக்கிறது தான் உண்மையான சவால் அப்படின்னு அவர் சொல்றார். ஆனா எந்த தொந்தரவும் இல்லாத ஒரு காட்டுல தனியா அமைதியா இருக்கிறது சுலபம் தானே? ஏன் குடும்பத்துக்குள் தூய்மையா இருக்கிறத ஒரு பெரிய சவாலா இந்த உரை பாக்குது? ஏன்னா மனிதர்களே இல்லாத தனிமையான இடத்துல அமைதியா இருக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அங்க கோபப்படுவதற்கோ பொறாமைப்படுவதற்கோ எந்த சோதனைகளும் இல்ல. உண்மைதான். உரசல்கள் இருந்தாதானே நம்ம பொறுமை சோதிக்கப்படும். ஆமா, பல்வேறு குணாதிசயங்கள் கொண்ட மனிதர்கள், உறவுகளின் எதிர்பார்ப்புகள், பொறுப்புகள், இது எல்லாமே இருக்கிற ஒரு குடும்பத்துல மனதளவில் பற்றற்று இருக்கிறது தான் உண்மையான ஆன்மீக வலிமை. அப்போ உலகை விட்டு ஓடுவது ஒரு தப்பிக்கும் மனப்பான்மை. அந்த தப்பித்தல்ல எந்த வளர்ச்சியும் கிடையாது. 100க்கு 100 உண்மை. சவால்களுக்கு நடுவே தாமரை போல இருக்கிறது தான் ஆன்மீக தசைநார் வலுவடைவதற்கான ஒரே வழி. சரி, குடும்ப வாழ்க்கையில தாமரை போல இருக்கணுங்கிறத புரியுது. ஆனா அத நடைமுறையில செய்யும்போது தான் நிஜமான பிரச்சனையே வருது. ஆமா, இந்த தூய்மையா இருக்கிறதை தடுக்கிற மிகப்பெரிய எதிரி எதுன்னு நினைக்கிறீங்க? தேக அபிமானம் அல்லது மாயை அப்படின்னு சொல்லலாமா? சரியா சொன்னீங்க. இந்த மாயை எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்கு உரையில என்ன ரொம்பவே கவர்ந்த, அதே சமயம் பயமுறுத்துற ஒரு உதாரணம் இருக்கு. ஆமா, அந்த எலி உதாரணம் தானே. அத படிக்கும்போது எனக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்துச்சு. அதாவது மாயை ஒரு எலியை போன்றதுன்னு சொல்லிருக்காங்க. ஆமா, நாம தூமும் போது எலி கடிச்சா நமக்கு வலிக்கவே வலிக்காது. ஏன்னா அது வலிக்காமல் இருக்க தன் வாயால அந்த இடத்துல ஊதிக்கொண்டே கடிக்கும். காலையில எழுந்து பார்த்தாதான் ரத்தம் வந்திருப்பதே நமக்கு தெரியும். அது போலவே மாயை நம்மளை அறியாமலேயே தவறுகளை செய்ய வைக்குது. இதை ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட இணைத்து பார்த்தோம்னா, மாயைங்கிறது வெளியிலிருந்து வர அரக்கன் கிடையாது, நமக்குள்ளேயே இருக்கும் அகங்காரம் தான் அது. அதாவது சோஷியல் மீடியாவுல கிடைக்கிற லைக்ஸ், இல்லனா ஆபீஸ்ல நம்மள புகழ்ற அந்த போலியான வார்த்தைகள் மாதிரி இல்லையா? நிச்சயமா. அதெல்லாம் தான் அந்த எலி ஊதிவிடும் காற்று. மாயை அகங்காரத்தை அமைதியா தூண்டிவிட்டு ஓங்கி ஒரு அறவிடுகிறது அப்படின்னு உரை சொல்லுது. அட கடவுளே, அந்த ஒரு அறையில என்ன ஆகும்? ஒருவருடைய உயர்ந்த நிலை முற்றிலுமாக கீழே விழுந்துடும். இதற்கான ஒரே தீர்வு எந்த அகங்காரமும் இல்லாம ஒரு கீழ்ப்படிந்த சேவகனாக, அதாவது ஒபீடியன்ட் சர்வெண்டா இருக்கிறது மட்டும்தான். இங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. ஒரு மோசமான நச்சுத்தன்மையான சூழல்ல நாம எப்படி அகங்காரம் இல்லாம பாலும் சர்க்கரையுமா இருக்க முடியும்? அவங்க நம்மள அடிமையா பயன்படுத்திக்க மாட்டாங்களா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி.
கீழ்ப்படிந்த சேவகனா இருக்கிறதுன்னா எல்லாவற்றுக்கும் தலையாட்டும் அடிமையா இருக்கிறது கிடையாது. அது எல்லையற்ற தந்தையின் குணத்தை பிரதிபலிப்பது. ஓ, அவர் யார் மீதும் கோபப்படுவதில்லை அப்படின்னு உரை சுட்டி காட்டுது. அத சொல்றீங்களா? ஆமா, நச்சுத்தன்மையான சூழல்ல நீங்க பாலும் சர்க்கரையுமா இருக்கணும்னா அவங்க தவறுகளுக்கு வழிந்து கொடுக்கணும்னு அர்த்தம் இல்ல. அவங்களோட கோபம் உங்க மனசோட இனிமையை கெடுக்க நீங்க அனுமதிக்க கூடாது. அதாவது நாம உப்பு நீராக மாறி லூன் பானி மாதிரி எதிர்வினையாற்றி மற்றவர்களுக்கு எரிச்சலை கொடுக்க கூடாது இல்லையா? கண்டிப்பா. அகங்காரத்தை விட்டு கொடுப்பது உங்களை வலிமையாக்குமே தவிர பலவீனமாக்காது. மாயை நமக்கு தெரியாமலே நம்மை கடிக்கிறதுன்னு பேசணும். அப்போ அந்த தவறுகளுக்கான வலி எப்போதுதான் நமக்கு தெரியும்? இதுக்கு உரை ஒரு கடுமையான எச்சரிக்கையை முன்வைக்குது. ஏன்னா நாம இப்போ 84 பிறவிகள் கொண்ட இந்த மாபெரும் காலச்சக்கரத்தோட எக்ஸாக்டா இறுதி பகுதியில் இருக்கோம். அப்போ இப்போ நாம செய்யற ஒரு சின்ன தவறு செஞ்சா கூட அதோட பாதிப்பு பெருசா இருக்குமா? அங்கதான் விஷயமே இருக்கு. மூல உரையின்படி இப்போ செய்யப்படும் எந்த ஒரு பாவமும் சாதாரணமா எடுத்துக்கப்பட மாட்டாது. அதற்கு 100 மடங்கான தண்டனை கிடைக்கும். ஓஹோ, 100 மடங்கா? இது கேட்கவே ரொம்ப பயமா இருக்கே. ஆமா, அந்த 100 மடங்கு பெருக்கல் அப்படிங்கறதான் கர்மாவோட மாபெரும் விதி. எலியின் கடிக்கு உடனே வழி தெரியாவிட்டாலும் இறுதியில ஒரு மாபெரும் தீர்ப்பாயம் அமையும் அப்படின்னு உரை தெளிவா சொல்லுது. அந்த தீர்ப்பாயம், அதாவது ட்ரிபியூனல் அப்படின்னா என்ன? யாரோ ஒருத்தர் பெரிய புத்தகத்தை வச்சுட்டு நம்மள விசாரிப்பாரா? இல்ல, இது திரைப்படங்களளவதை ஒரு பௌதிகமான இடம் கிடையாது. இது ஒவ்வொரு மனிதனின் மனசாட்சியும் முழுமையா விழிக்கின்ற ஒரு சுடந்த தருணம். அப்போ அந்த தீர்ப்பாயத்துல நமக்கு என்ன நடக்கும்? நாம செய்த தவறுகளுக்கான காட்சிகள் ஒரு திரை போல நம்ம மனக்கண்ணில் மிகத் தெளிவா காண்பிக்கப்படும். அந்த குற்ற உணர்வு தான் அந்த 100 மடங்கு தண்டனை. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. அந்த தண்டனையில கர்மாவின் எடை எப்படி அளவிடப்படுது? அந்த 1000 ரூபாய் உதாரணம் எனக்கு ஞாபகம் வருது. ஆமா, ஒருத்தர் அகங்காரத்தோட தன் பெயரை நிலைநாட்ட 1000 ரூபாய் கொடுக்கறான்னு வைப்போம். இன்னொரு பக்கம் ஒரு ஏழை தூய்மையான மனசோட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வெறும் 8 அணா கொடுக்கறார். சரியா சொன்னீங்க. இதுல கர்மாவின் கணக்குல அந்த 1000 ரூபாயை விட அந்த ஏழையின் 8 அணாவுக்கு தான் அதிக மதிப்பு. ஒரு செயலோட அளவை விட அது எப்படி பெரிதாக முடியும்? ஏன்னா இது பணத்தோட அளவு இல்ல, அந்த செயலின் பின்னணியில உள்ள எண்ணத்தின் தூய்மை தான். அதாவது இன்டென்ஷன் தான் ரொம்ப முக்கியம். அந்த தீர்ப்பாயத்துல அகங்காரத்திற்கு இடமே இல்ல. அப்போ வைரம் போன்ற இந்த மனித வாழ்க்கைய சாதாரண கிளிஞ்சல்களுக்கு ஒப்பாக நாம வீணாக்க கூடாது அப்படிங்கறது ரொம்ப தெளிவா புரியுது. நிச்சயமா. இப்போ சரியான எண்ணத்தோட இருக்கணும்னா நாம யாரோட தொடர்பு கொள்றோம், அவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஆமா, பொதுவா உலகெங்கும் கடவுள் எங்கும் நிறைந்தவர், அதாவது ஆம்னி பிரசன்ட் அப்படின்னு எல்லாரும் ஆழமா நம்புறாங்க. ஆனா இந்த உரை அத தர்க்க ரீதியா மறுக்குது. இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புகிறது. பலரும் ஆழமாக நம்பும் ஒரு விஷயத்தை எப்படி தர்க்கத்தின் அடிப்படையில் உடைப்பது? மாதேஸ்வரி அவங்களோட வார்த்தைகளை மேற்கோள் காட்டி இந்த உரை ரொம்ப அழகா விளக்குது. பகவத்கீதையில வர்ற அந்த மலைகள் உதாரணம் தானே, மலைகளில் நான் இமயமலையாக இருக்கிறேன்னு வருமே. ஆம், மலைகளில் நான் இமயமலையாக இருக்கிறேன், பாம்புகளில் நான் காளிநாகமாக இருக்கிறேன் அப்படின்னு கடவுள் கூறுவதாக குறிப்பு இருக்கு. அப்போ கடவுள் உயர்ந்த இமயமலையில் மட்டுமே இருக்கிறார்னா அவர் மற்ற சாதாரண சிறிய மலைகளில் இல்லை என்றுதானே அர்த்தம்? அதே தர்க்கம்தான். எல்லா பாம்புகளிலும் அவர் இல்லை, காளிநாகத்தில் மட்டும்தான் இருக்கிறார்னா அவர் எப்படி எல்லா இடங்களிலும் நிறைந்தவராக இருக்க முடியும்? இது ரொம்ப தெளிவான ஒரு வாதம். அப்போ அந்த ஆமை, மீன், பன்றி போன்ற 24 அவதாரங்கள் எடுத்தார்னு சொல்றாங்களே, அது எல்லாமே வெறும் மாயையான ஞானம், அதாவது மித் அப்படின்னு இந்த உரை எந்தவித ஒளிவு மறைவுமின்றி கூறுது. அப்போ அவர் எங்கும் நிறைந்தவர் இல்லைனா அவர் எங்கேதான் இருக்கிறார்? அவர் எங்கே இருந்து இந்த தீர்ப்பாயத்தை பார்க்கிறார்? இத புரிஞ்சுக்க பிரபஞ்சத்தின் கட்டமைப்பை விளக்கும் 3 உலகங்கள் பற்றிய கருத்தை உரை முன்வைக்குது. முதலாவது நிராசாரி உலகம். ஓ, அந்த எந்த சத்தமும் இல்லாத அமைதியான இடமா? ஆத்மாக்கள் வசிக்கும் இடம்? ஆமா, ஆத்மாக்களும் கடவுளும் வசிக்கும் அந்த அமைதியான இடத்தை ரிட்டையர்ட் ஹோம் அப்படின்னு உரை அழைக்குது. ஆத்மாக்கள் தங்களை ரீசார்ஜ் செய்து கொள்ளும் இடம் இது. அப்படியென்றால் இரண்டாவது உலகம் என்ன? இரண்டாவது ஆசாரி உலகம். இது ஒலி உடலால் ஆன ஒரு சூக்ஷ்ம உலகம். பிரம்மா, விஷ்ணு, சங்கர் போன்ற தெய்வங்கள் வசிப்பதாக கூறப்படும் இடம். அப்போ மூன்றாவது உலகம் என்பது நாம இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உலகமா? நிச்சயமா, இதுதான் சாகாரி உலகம். சதை, இரத்தம், பஞ்சபூதங்களால் ஆன ஸ்தூல உலகம். ஒரு நாடக மேடை மாதிரி இங்குதான் ஆத்மாக்கள் வந்து கர்மங்களை செய்கிறார்கள். எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்?
ஸ்வர்க்கமும் நரகமும் வேற ஏதோ கிரகங்கள் கிடையாது, இரண்டும் இந்த பூமியில் தான் இருக்கு அப்படிங்கிறது ஒரு மாபெரும் திறப்பா எனக்கு இருந்துச்சு. ஆமா, கடவுள் இந்த பூமியை படைக்கும்போது அதை சொர்க்கமாக மட்டுமே படைத்தார். அங்க துக்கத்தின் பேரே கிடையாது. ஆனா மனிதர்களாகிய நாம் தான் மாயையின் அந்த எலிக்கடிக்கு ஆளாகி தேக அபிமோரணத்தில் சிக்கி இந்த உலகத்தோரு நரகமாக மாற்றிவிட்டோம். கடவுள் துன்பத்தை கொடுக்கல, நாம தான் உருவாக்கணும். துல்லியமா புரிஞ்சுக்கிட்டீங்க. மனிதர்களின் ஆன்மீக வீழ்ச்சிக்கு மனிதர்களின் கர்மாவே காரணம் என்பதை இது தெள்ளத் தெளிவா உணர்த்துது. கற்கும் ஆர்வமுள்ள கேட்பாளரான உங்களுக்கு இந்த ஆழமான ஆய்வு பல தெளிவுகளை கொடுத்திருக்குன்னு நம்புறேன். குடும்ப வாழ்க்கையிலிருந்து ஓடாம தாமரை போல எப்படி வாழ்வதுன்னு பார்த்தோம். அதேபோல அகங்காரத்தை தூண்டிவிடும் மாயை என்ற எலியிடம் எவ்வளவு கவனமா இருக்கணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, நாம செய்யற ஒவ்வொரு சிறு செயலும் எப்படி 100 மடங்கு கர்மாவாக அந்த மாபெரும் மனசாட்சியின் நீதிமன்றத்தில் எதிரொலிக்கும், அப்புறம் கடவுள் எங்கும் நிறைந்தவர் அல்ல அப்படிங்கிற தெளிவான தர்க்கம், இது எல்லாத்தையும் இன்னைக்கு நாம ஆழமா பார்த்தோம். இந்த அறிவை வெறும் தகவல்களா பார்க்காம நம்ம அகங்காரத்தை எப்படி குறைப்பது அப்படிங்கறதுக்கான ஒரு கண்ணாடியா பார்க்கணும். அதான் இந்த உரையின் உண்மையான நோக்கம். நிச்சயமா. விடை பெறுவதற்கு முன் உங்களுக்காக ஒரு ஆழமான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புகிறேன். இந்த உரையின் முடிவில் சிறந்த ஆத்மாக்களிடம் உங்கள் செயல்களை சரிபார்த்து உறுதியோடும் பயமின்றியும் செயல்படுங்கள் அப்படின்னு ஒரு அறிவுரை சொல்லப்பட்டிருக்கு. இது நம்ம சுய பரிசோதனைக்கு ரொம்ப அவசியமான ஒண்ணு. இப்போ யோசிச்சு பாருங்க, உங்களோட இன்றைய ஒவ்வொரு சிறு செயலும் எதிர்காலத்துல அந்த தீர்ப்பாயத்தில் 100 மடங்காக எதிரொலிக்கும் என்றால், நீங்க இப்போ சாதாரணமா அட இது ஒரு சின்ன விஷயந்தானேன்னு பழக்கத்தின் தோஷத்தில் செய்து கொண்டிருக்கும் எந்த ஒரு சிறிய செயலை அந்த மாபெரும் திரையில் 100 மடங்காக பெருக்கி காண நீங்க மிகவும் பயப்படுவீர்கள். இதை கண்டிப்பா எல்லாரும் கொஞ்சம் ஆழமா சிந்தித்து பார்க்கணும். நிச்சயமா. இதை சற்று சிந்தித்துப் பாருங்கள். எங்களுடன் இந்த ஆழமான ஆய்வில் இணைந்ததற்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.